பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு மிக்க நன்றி. இந்தியாவில் கிட்டத்தட்ட 70% ஹெல்த் இஷ்யூஸ் உங்களோட ஸ்ட்ரெஸ்னால தான் வருது. இப்போலாம் 40 வயசு 45 வயசை கடந்த ஆண்கள் எஸ்பெஷலி கார்டியாக் அரெஸ்ட் வந்து தவறுறத நம்ம நிறைய நியூஸ்களில் பார்த்துருக்கோம், நம்ம நிறைய சோஷியல் மீடியாஸ்லையும் பார்த்துருக்கோம். ரீசெண்டாக என்னோட நண்பர்கள் 2 பேர் கார்டியாக் அரெஸ்ட்னால தவறிட்டாங்க. அவங்க 2 பேருக்குமே 40+ தான் ஏஜ் இருக்கும். அவங்களோட இழப்பு அவங்க ஃபேமிலியை எவ்வளோ பாதிச்சுது அப்படிங்கிறத நான் என் கண்ணாலேயே பார்த்துருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுறீங்க, அதை அப்படியே கேரி பண்ணி நைட்டில் படுக்கும்போதும் உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்களோட ஹெல்த் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க. பட் ஆனால் உங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. அப்படின்னா உங்கள் ஹெல்த் மேலே முழு கவனம் வச்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இந்த வீடியோவை நம்ம 3 பாகமாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னது, 2வது இந்த ஸ்ட்ரெஸ் உங்களோட ஹெல்த்தை எப்படி பாதிக்குது, 3வது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலில் மேனிஃபெஸ்டேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி, லைஃப் ஸ்டைல், ஹெல்த் இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கும் இந்த டாபிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நிச்சயமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட இந்த சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் என்னோட சேனலை நான் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். முதல்ல ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு கட்டம் வரைக்கும் ரொம்ப நல்லது. என்னது ஸ்ட்ரெஸ் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், நிச்சயமாக ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு கட்டம் வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம். உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க, எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. அந்த டைமில் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், அந்த டைமில் ஒரு நர்வஸ்னஸ் வரும். அந்த நர்வஸ்னஸ், அந்த ஸ்ட்ரெஸ் அந்த 10 நிமிஷம் உங்களை மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணும். நீங்கள் உங்களோட மசில்ஸ்லேருந்து, உங்களோட மைண்ட்லேருந்து, உங்களோட கான்சன்ட்ரேஷன்லேருந்து எல்லாத்தையுமே கண்ட இடத்துல செதற விடாமல் முழு கான்சன்ட்ரேஷனும் உங்களோட எக்ஸாம் ரிலேட்டடாகவே இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அந்த ஸ்ட்ரெஸ் உங்களோட மைண்ட் அண்ட் பாடியை அந்த ப்ரெசன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு அர்த்தம். அந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப நல்ல விஷயம். அந்த ஸ்ட்ரெஸ் உங்களோட ஹெல்த்தை எப்போவுமே பாதிக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த ஸ்ட்ரெஸ் உங்களோட ப்ரெசன்டேஷனை சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களை ஒரு நாய் துரத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அந்த ஸ்ட்ரெஸ் கூட நல்லது இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ் உங்களோட மைண்ட் அண்ட் உங்களோட பாடிக்கு ஒரு அலர்ட்னஸ் கொடுக்கும். அலர்ட்னஸ் கொடுத்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது, அந்த ஆபத்தை எதிர்கொள்றதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படின்னு ஒரு அலர்ட் கொடுக்கறதுக்காக உருவாகிறது தான் அந்த ஸ்ட்ரெஸ். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு அலர்ட்னஸ் கொடுக்கறதுனால தான் நீங்கள் அந்த நாயை ஒன்று கல்லெடுத்து அடிக்கணும்னு நினைப்பீங்க, இல்லை அந்த இடத்த விட்டு ஓடணும்னு நினைப்பீங்க. இதுக்கு ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகலை அப்படின்னா நீங்கள் எந்த வித ஆக்ஷனும் எடுக்க மாட்டீங்க. தப்பிச்சு ஓடணும்னு நினைக்க மாட்டீங்க, கல்லெடுத்து அடிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. அந்த நாய் உங்களை வந்து அட்டாக் பண்ணால் கூட நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் தான் இருப்பீங்க. அதனால ஒரு கட்டம் வரைக்கும் ஸ்ட்ரெஸ் நல்லது. நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் ஓகே. சப்போஸ் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் ரிப்போர்ட்டிங் மேனேஜர் உங்களை சத்தம் போட்டிருக்கலாம். மேபி ஒரு வேலை கொடுத்து அதுக்கு ஒரு டெட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு உங்களை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா ஃபேமிலியோட அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ், அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்த அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் மைண்டில் கேரி பண்ணும்போது இதை உங்கள் மைண்டை ஒரு த்ரெட்டாவோ இல்லைன்னா ஒரு ஆபத்தாவோ ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால இதிலிருந்து, இந்த த்ரெட்லேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக உங்களை எப்பவும் அலர்ட் மோட்லேயே வச்சிருக்கும். ஹார்ட் பீட் கூடும், மைண்ட் அலர்ட் அதிகமாகும், ஓவராக ஸ்வெட்டிங் வரலாம். நீங்கள் படுக்கையில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வராமல் எப்பவும் இது ஒரு ஆபத்து, இந்த ஆபத்தை வச்சு நீ ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் அந்த தாட்டை மறுபடியும் கொண்டு வந்துட்டே இருக்கும். இதனால தான் நீங்கள் பெட்டில் போனால் கூட உங்களுக்கு தூக்கம் வராததுக்கு முக்கியமான காரணம். நல்லா யோசிச்சு பாருங்க, இதை கண்டிப்பாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. வீட்டில் ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்னாலும் சரி, இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்தது அப்படின்னாலும் சரி, நைட்டு படுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக தூக்கமே வராது. ஏன்னா உங்களோட மைண்ட் எப்போவுமே அந்த விஷயங்களை யோசிச்சு அலர்ட்டாகவே இருக்கும். அது ஒரு ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ் தான் உடம்புக்கு ரொம்ப மோசமானது. அந்த ஸ்ட்ரெஸ் தான் உங்களோட ஹெல்த்தை ரொம்ப பாதிக்கும்.
நம்மளோட மைண்டுக்கு நிஜம் எது இமேஜினேஷன் எது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கவே தெரியாது. நீங்கள் எய்தர் நடக்காத ஒரு விஷயத்த யோசிச்சாலோ இல்லை நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த யோசிச்சாலோ மைண்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் யோசிக்கும். அதனால அந்த மைண்ட் உங்களை எப்பவுமே அலர்ட் பண்ணிட்டே இருக்கும். நம்ம தேவையில்லாமல் நம்ம மைண்டுக்கு கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இருக்கும். ஒருவேளை நான் பார்க்குற வேலை போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, ஒருவேளை என்னோட மேனேஜர் எனக்கு இந்த வருஷம் ப்ரமோஷன் கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணுறது, ஒருவேளை எனக்கு நல்ல இன்க்ரிமெண்ட் வரலன்னா நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி எண்ணங்களோட தூங்குற நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே அதோட ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு நினச்சி யோசிச்சு தூக்கத்தை தொலைக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு ஒருவேளை மார்க் நான் எதிர்பார்த்தது வரலன்னா என்ன பண்ணுறது, ஒருவேளை நான் ஃபெயிலாக போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, ஒருவேளை நான் மார்க் கம்மியாக எடுத்தேன்னா நான் ஆசைப்பட்ட படிப்பு படிக்க முடியாது, அதனால என்ன பண்ணுறது, இதெல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ். இது எல்லாமே உங்களோட மைண்டை அலர்ட்டாக வச்சுருக்கும் அண்ட் உங்களோட ஹெல்த்தை அதிகமாக பாதிக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷனில் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னது, அது எதனால உருவாகுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த செக்ஷனில் இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னால நம்மளோட உடம்பு எந்த அளவில் பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெஸ்னால பல உடல்நல கோளாறுகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுலேயும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு 5 மேஜரான விஷயங்கள். முதலாவது ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஒரு ரிசர்ச் படி யார் ஒருத்தர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ, யார் ஒருத்தர் சோஷியலாக இல்லாமல் ஐசோலேஷனாக இருக்காங்களோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 40% 50% ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஸ்லீப்பிங் டிஸார்டர். ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது உங்களோட மைண்ட் அலர்ட்டாக இருக்கும். உங்களோட மைண்ட் அலர்ட்டாக இருக்கும் போது நீங்கள் பெட்டுக்கு போய் படுத்தா கூட உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கும். இப்படி உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா அடுத்த நாள் உங்களோட ஸ்ட்ரெஸ் மறுபடியும் அதிகமாகுது. இது ஒரு சைக்கிளாகவே கண்டினியூ ஆகுமா. இது சைக்கிளாக கண்டினியூ ஆகும்போது ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, தூக்கம் கம்மியாகுது, ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, தூக்கம் கம்மியாகுது. இது உங்களுடைய ஹெல்த்தை அதிகமாக பாதித்து மறுபடியும் இது ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸில் கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது ஆங்ஸைட்டி அண்ட் மனநல பாதிப்புகள். நீண்ட கால ஸ்ட்ரெஸ் சைக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்குமா. தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படுறது, எப்பவும் டிப்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறது அண்ட் அகெயின் இந்த ஒரு டிப்ரெஷன் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை அதிகமாகும். இதுவும் ஒரு சைக்கிளாகவே கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது. நாலாவது உங்களோட டைஜஷன் சிஸ்டம் பாதிக்கிறது. நம்மளோட பிரெயினுக்கும் நம்மளோட கட்க்கும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கு. சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை டைரக்டாக பாதிக்கும். யோசிச்சு பாருங்க, நம்மள பல பேர் ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம எப்போது டென்ஷனாக இருக்கும்போது, எப்போது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நமக்கே தெரியாமல் வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங் தான் உங்களோட டைஜஷன் சிஸ்டத்தை பாதிக்கிறது. அஞ்சாவது வெயிட் ரிலேட்டட் இஷ்யூஸ். அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளோட பிரெயின் நம்மளோட பாடிக்கு ஒரு அலர்ட்னஸை கொடுக்குது. அந்த சமயத்தில் நம்மளோட பாடிக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படுது. அதனால் நமக்கு தெரியாமலே நம்ம அந்த டைமில் அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்போம். நம்மளோட வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்குது. இதைத்தான் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்னால நம்மளோட ஹெல்த் எப்படிலாம் பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ மூணாவதா இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். எக்ஸாம் எழுதிட்டு மார்க்குக்காக வெயிட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். இதை யார் சொன்னாலும் தவிர்க்க முடியாது. பட் இன்னைக்கு நீங்கள் சின்னதாக ஒரு கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். உங்களோட 8th ஸ்டாண்டர்ட் மார்க் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்கா? எனக்கு இல்லை. என்ன இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் மார்க்கை வச்சோ இல்லை 10th ஸ்டாண்டர்ட் மார்க்கை வச்சோ யாரும் எடை போடுறது இல்லை. படிங்க, முழு முயற்சியோட படிங்க. ஆனால் ரிசல்ட்டுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஈவன் இன்னைக்கு சின்ன சின்ன பசங்கள்லாம் 10th 12th எழுதி முடிச்சுட்டு அவங்களோட மார்க்குக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து கம்மியான மார்க் வந்துச்சுன்னா ஈவன் சூசைட் பண்ணுறவங்கள கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் கார்ப்பரேட்டில் ஒரு சிஇஓ முன்னாடியோ இல்லை சிஎஃப்ஓ முன்னாடியோ இல்லை சிஓஓ முன்னாடியோ ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க. பட் அந்த ப்ரெசன்டேஷன் ஒழுங்காக போகல அப்படின்னா இட்ஸ் ஓகே. அது ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பாதிப்பு மட்டும்தான், 10 நிமிஷம் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான். பட் அதையே உங்கள் மைண்டில் சுமந்துட்டு நான் கொடுத்த ப்ரெசன்டேஷன் சரியாக போகலை அப்படிங்கிறத எடுத்துகிட்டே போய் கேரி பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட ஹெல்த்தை பாதிக்கும், அது உங்கள் ஃபேமிலியை பாதிக்கும். நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி உங்களோட ஆஃபீஸில் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. பட் உங்களோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது.
வேலை முக்கியம் தான், வேலையை விடவும் ரொம்ப முக்கியம் உங்களோட ஹெல்த், உங்களோட ஃபேமிலி. ஒரு ஹைவேஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு ரைட் டர்ன் எடுக்கணும், பட் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து இன்னொரு 10 நிமிஷம் தள்ளி போனா இன்னொரு ரைட் டர்ன் வரும், அதுல இருந்து யூ டர்ன் போட்டு நீங்க கண்டிப்பா உங்களால மறுபடியும் அந்த ரோட்டை பிடிக்க முடியும். அவ்வளவுதான். அந்த ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோங்க. இந்த பிரசன்டேஷன் சரியா போல அப்படின்னா நான் அடுத்த பிரசன்டேஷன் நல்லா கொடுப்பேன், அவ்வளவுதான். அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா கேரி பண்ணாதீங்க. இந்த வீடியோவை நீங்க இப்போ வரைக்கும் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். 2 நாள் 2 மாசம் 2 வருஷம் நீங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க. சப்போஸ் அதை ஸ்ட்ரெஸ் எடுத்து நீங்க பண்றீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க பண்ணாம விட்டீங்கன்னா அது உங்களை 2 நாள்ல பாதிக்குமா, 2 மாசத்துல பாதிக்குமா, இல்ல 2 வருஷத்துல பாதிக்குமா அப்படிங்கறத 3ஆ பிரிச்சு எழுதுங்க. இப்படி பிரிச்சு எழுதுனதுக்கு அப்புறம் அதை நீங்க பொறுமையா படிங்க. அப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வரும். நான் எழுதியிருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ் என்னோட ஹெல்த்தை விட ரொம்ப முக்கியமானதா, நான் எடுத்துக்கிற இந்த ஸ்ட்ரெஸ் என்னோட ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூவை விட ரொம்ப முக்கியமானதா, நான் எழுதியிருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ் என்னோட ஃபேமிலியை பாதிக்கும் அதை விட ரொம்ப முக்கியமானதா அப்படிங்கிறத நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வர்ற ரிசல்ட் என்னவா இருக்கும் தெரியுமா? இந்த ஸ்ட்ரெஸ் எதுவுமே இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா தோணும். அப்படி தோணும் போது டீப்பா ஒரு பிரீத் எடுத்துக்கோங்க. பிரீத் எடுத்து அப்படியே ரிலாக்ஸா அந்த டென்ஷன் எல்லாத்தையும் விட்டுருங்க. பாடியை ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பண்ணுங்க. மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு டெய்லி ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க. ரெகுலரா உங்க உடம்ப ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணுங்க. சிம்பிளான பிளட் சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பேசிக் செக்ஸை அட்லீஸ்ட் 6 மாசத்துக்கு ஒருக்கையாவது பண்ணுங்க. இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்க மிகப்பெரிய சொத்து என்னதுன்னு தெரியுமா? அது நம்மளோட உடம்பு தான். அந்த சொத்தை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை. இந்த பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்துல எல்லா செல்வங்களையும் பெற்று ஆரோக்கியத்துடன் எல்லாரும் வாழ்வோம். பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு மிக்க நன்றி.